ஒரு நாள் சேலத்தில் ஒரு 3000 வாலிபர்கள் கூடுகிற ஒரு முகாம். அப்ப அன்னைக்கு நான் மலையாள மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். அப்ப டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு இங்கிலீஷே வராது. ஒரு பாஸ்டர் வந்திருக்கார். அவருக்கு டென்ஷன் ஆனா இங்கிலீஷை தவிர வேற ஒண்ணும் வராது போல இருக்கு. நமக்கு எங்க 2 பேருக்கு இடையில 2000 முழம் இருந்து நேர சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதுவும் ஒரு ஆபத்தான நிலைமை தான். அவர் ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபால், பார்ட்டி ரொம்ப படிச்ச பார்ட்டி. நமக்கு அது வராது, அவருக்கு அதை தவிர வேற எதுவும் வராது. சும்மாவே மனுஷன் சும்மா நிக்க மாட்டான். இந்த அபிஷேகம் வேற சப்ஜெக்டா, அவன் நிலத்திலேயே நிக்கல. நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், அப்பா இவருக்கு இங்கிலீஷ் வரப்படாதுப்பா. இவர் என்ன செய்வார், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவார். நமக்கு தெரியுமா தெரியாதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அதுக்கு சொல்லுவேன். glory to God, தேவனுக்கே மகிமை. இதெல்லாம் நிறைய கேட்கறதில்ல, இதை கோத்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ரெவலேஷன் சாப்டர் 4 வெளிப்படுத்துதல் அப்படி எல்லாம் இதெல்லாம் கேள்வி முறை. கொஞ்ச நேரம் அந்நிய பாய்ச்சல நின்றுகிட்டு மீட்டிங் பண்றாரு. சபை அண்ணலா இருக்கு. திடீர்னு அந்த கரைக்கு போன மனுஷன் என்ன நினைச்சாரு தெரியல, டென்ஷன் ஆயிட்டார். கழுது இவருக்கு டென்ஷன் ஆனா மலையாளம் மறந்துரும்னு எனக்கு தெரியாது. இங்க ஒன்லி இங்கிலீஷ். அவர் கோபம் வந்துட்டாலே அவர் இங்கிலீஷ்ல தான் பேசுவார். அது இப்போ வராது. சாதாரணமாவே இவர் இங்கிலீஷ்ல மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு என் நண்பன் பக்கத்துல இருக்கு. அவன் வேற ஒரு டிரான்ஸ்லேட். நான் அவரை திரும்புறேன், எனக்கு ஒண்ணுமே வரல. ஒரு பக்கம் கண்ணுல இருந்து இப்படி கண்ணீரா வந்துச்சு. எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கல ஆண்டவர். எனக்கு மொழிபெயர்க்கணும். 3000க்கு மேல் பிள்ளைகள் இருக்காங்க. நான் இப்ப மொழிபெயர்க்கலன்னா அந்த பிள்ளைகளுக்கு சரியான சத்தியத்தை சொல்ல முடியாது. ஒரு பக்கம் கண்ணுல இருந்து கண்ணீர். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை என் மேல் இறங்கியது. என்னுடைய கண்ட்ரோல் என்னை விட்டு போற மாதிரி ஃபீல் ஆனது பாஸ்டர். அதுக்கு பிறகு ஒரு 15-20 நிமிஷம் அந்த மனுஷன் இங்கிலீஷ்ல பேசினார். நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஆமா, எல்லா கூட்டம் முடிஞ்சு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என் நண்பன் என் கையை பிடிச்சி என்னை கட்டி பிடிச்சிட்டு, ரொம்ப உனக்கு இவ்வளவு இங்கிலீஷ் தெரியும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கை தட்டுறது இல்லை, கேளு. அப்பதான் சொன்னேன், ஆமுக்கா கழுத இந்த இங்கிலீஷ் எனக்கு தெரியும்னு எனக்கு. ஆனா உண்மையா என்ன இத்தனை ஆயிரக்கணக்கான மேடையில நின்னுட்டேன். ஆனா எங்கேயும் அப்ப என்ன வெக்கப்பட இறக்கணவே